சூப்பர். வெரி நைஸ். எந்த கோயில் இது? எங்க இது? பிஎஸ்எஃப் ஜவான் எல்லாம் போட்டாங்க. இது வந்து சார் தனோட் மாதான்னு ஜெய்சல்மேர்ல வந்து பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான் ஓ, பார்டர். ஜெய்சல்மேர்லயா? ஓகே. ஆமா. அதுல வந்து என்ன இது பெரிய ஒரு அதிசயம் என்னன்னா சார் வந்து அங்க ஒரு இந்த 65ல ஒரு வார் நடந்தது, 71 வார் நடந்தது இல்லையா? அப்போ ஆமா. அங்க இருந்து அவ போட்ட பாம் எதுவுமே அங்குல வந்து பஸ்ட் ஆகல. சோ அங்க ஓ வந்து ஒரு 60-70 பாம் அப்படியே அந்த கோவில்ல வச்சிருக்கா. ஓ வாவ். எதுவுமே பஸ்ட் ஆகல அது. ஆஹா, பகவான் மகிமை. ஆமா. ரொம்ப அப்புறம் ரொம்ப நம்ம சோல்ஜர்ஸ் வந்து 120 தான் இருந்தா சார். அவ வந்து 2000 சோல்ஜர்ஸ்க்கு மேல. சோ ஆமா. எல்லாரையும் வந்து ஆக்சுவலி டிட் இட். ரொம்ப அழகான மந்திர் சார் இது. சூப்பர். வெரி நைஸ். தேங்க்ஸ் ராஜி ஃபார் ஷேரிங். இது பார்க்கவே கிடைச்சிருக்காது யாருக்குமே. ரொம்ப நல்லா இருந்து. குரூப்லயும் போடுங்க முழு வீடியோவை, எல்லாரும் பார்த்து ஆனந்தம் பண்ணிக்கலாம். ஆமா, இது நானே மோர் தென் பண்ணணும்னு நினைச்சேன். நிறைய இருக்கு சார். இது 1 ஆசை hour வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாங்க. அதாவது நம்ம கோயில்கள்னா பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இந்த கோயில்ல, அந்த இவா கோயில்ல என்னன்னா நவத்துல அந்த துவனியும் அந்த இதுவும் அந்த ஆமா. வைப்ரேஷனும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கோயில் எல்லாம் மெல்ல. பாத்தீங்கன்னா அந்த ம். அந்த கோயில் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், நல்ல ஒரு வைப்ரேஷன் கோயிலுக்குள்ள வரும்.
ஆனா இவா கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த கோயில் அவ்வளவு அது அந்த அளவுக்கு ஒரு அழகா இருக்காது. நான் தான் ம். அதுல இந்த பஜனும் அந்த சத்தத்தோட வைப்ரேஷனும் ரொம்ப அப்படியே மெய்சிலுக்க வைக்கிற மாதிரி இருக்கும். வெரி நைஸ். தேங்க்யூ. இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இது வந்து துர்காவோட அவதாரம்னு சொல்றா. தன்னோட் ஆ மாதா. அப்புறம் ஆ இன்னொன்னு வந்து பிஎஸ்எஃப் அந்த ஜவான் தான் வந்து டெய்லி அவ தான் பாடுறா. எவ்ரிடே. கரெக்ட். நம்ம மென் பேர்ட்ஸ். பாடுறாங்க, அது ரொம்ப இன்னும் வைப்ரேஷனா இருக்கு. ஆ அது நம்ம லேடிஸ் பாட தான் கேட்டிருக்கோம். ஆமா அந்த மென்ன்றப்ப சிங்கம் தான் ரொம்ப வாகனமா வச்சிருக்கு. கம்பீரமா கம்பீரமா சிங்கம் தானே இருக்கு வாகனமா. சிங்கம் சிங்கம். சிங்கம். சிங் ஆமா. ஆமா. சிங்கம் மாதா சிம்மவாயின். பேர் என்ன? மாதா பேர் என்ன சொன்னேன் ராஜேஷ்? தன்னோட் மாதா, TANOT. ஓ, தனு. சூப்பர்மா சூப்பர். தேங்க்யூமா. ரொம்ப நல்லா இருக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ அதான் நம்ம நம்ம இந்த கிளாஸ்ல அந்த கண்டினியூஸா இந்த ஆர்த்தி எவ்வளவு இப்ப ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுத்து. டெய்லி சூப்பர்பா இருக்கு இந்த ஆர்த்தியோட ஆரம்பிக்கிறது. நிஜமாவே அது நம்ம கிளாஸோட ஹைலைட். எல்லாரும் வந்துட்டே இருக்கு. முதல்ல நம்ம கேட்டுட்டு இருந்தோம் அனுப்புங்கோ அனுப்புங்கோன்னு ஸ்டார்டிங்ல அது ஆரம்பிக்கிறச்சு. இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே எல்லாரும் அனுப்பிச்சுட்டு இருக்கா. பாட்டுக்கு ஓடிண்டே இருக்கு எல்லாம் கண்டினியூஸா. யூடியூபோட மகிமை சார். யூடியூப்ல எவன் கட் பண்ணாதான் நம்மளோட காப்பிரைட் இஷ்யூ. கரெக்ட். அது இன்னும் கொஞ்சம் உற்சாகம் ஜாஸ்தி ஆயிடுது இல்ல. ஆமா. ஓகேம்மா, சாரி. ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ரொம்ப நிறைய கண்டினியூ பண்ணோம். சொல்லுங்க, யார் இது? ஜெய் ஸ்ரீஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஞாத்வனன்யயா சக்ய பக்த்யா त्वनन्यया शक्य अहमेवं विधोऽर्जुन ज्ञातुं द्रष्टुं च तत्त्वेन प्रवेष्टुं च परन्तप मत्कर्म कृन्मत्परमो मद्भक्तः सङ्गवर्जितः निर्वैरः सर्वभूतेषु यः स मामेति पाण्डव. வண்டர்ஃபுல்மா, வெரி குட். ஸோ நம்ம பகவான் சொல்ற எவ்வளோ ஸ்லோகங்கள் எல்லாமே முந்தானத்துக்கு முடிச்சோம். 72 ஸ்லோகங்கள் வரைக்கும் நம்ம 18வது அத்தியாயத்துல. அதான் கடைசி 72வது அத்தியாயம் தான். 72வது ஸ்லோகம் தான் பகவான் கடைசியா சொல்றார் கீதையில. இன்னைக்கு உங்களால முடிஞ்சதுன்னா இந்த 6 ஸ்லோகங்களும் சேர்த்தாப்புல முடிச்சிடலாம். ரொம்ப லாங் இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் உட்கார வேண்டியிருக்கலாம். ஆனா உட்காந்துட்டேன்னா இன்னைக்கே வெள்ளிக்கிழமை நல்ல நாள். கீதையை முடிச்சிடலாம். 6 ஸ்லோகங்கள் இது வரைக்கும் மேக்சிமம் நம்ம 4 பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு 6 பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லாத்தையுமே நான் அனுப்பிச்சிருக்கேன் பிடிஎஃப்ல. அது எப்படி வேலை போறதோ அதுக்கு தகுந்தாப்புல பார்க்கலாம். அதுக்குள்ள நீங்களே போர் அடிச்சுட்டு போறோம் சார் அப்படின்னா நிறுத்திடுறேன். இல்லைன்னா இன்னைக்கே 78 ஸ்லோகமும் முடிச்சிடலாம். 6 ஸ்லோகங்கள். ஸோ ரிவிஷன் பண்ணிக்கலாம் கிடுகிடுன்னு. பாஸ்டா சுபஸ்ரீஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். Yes, Krishna. इति ते ज्ञानमाख्यातं गुह्यात् गुह्यतरं मया विमृश्यैतदशेषेण यथेच्छसि तथा कुरु सर्वगुह्यतमं भूयः शृणु मे परमो वचः इष्टोऽसि मे दृढमिति ततो वक्ष्यामि ते हितं मन्मना भव मद्भक्तो मद्याजी मां नमस्कुरु मामे वैष्यसि सत्यन्ते प्रतिजाने प्रियोऽसि मे सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः इदन्ते न तपस्काय न भक्ताय कदाचन न चाशुश्रूषवे वाच्यन् न च माय्योऽभ्यसूयति य इमं परमं गुह्यं मद्भक्तेष्वभिधास्यति भक्तिं मयि परां कृत्वा
मामे वैश्यत्य संशयः न च तस्मान्मनुष्येषु कश्चिन्मे प्रियकृत्तमः भविता न च मे तस्मादन्यः प्रियतरो भुवि अध्येष्यते च य इमन् धर्म्यं संवादमावयोः ज्ञानयज्ञेन तेनाहमिष्टस्यामिति मे मतिः श्रद्धावाननसूयश्च शृणुयादपि यो नरः सोऽपि मुक्तः शुभाल्लोकान् प्राप्नुयात् पुण्यकर्मणाम् कच्चिदेतच्छ्रुतं पार्थ त्वयैकाग्रेण चेतसा कच्चिदज्ञानसम्मोह प्रणष्टस्ते धनञ्जय பியூட்டிஃபுல். பகவான் கேக்குற, உன்னால கவனமுடன் இதை கேட்க முடிஞ்சுதா? உன்னோட அஜ்ஞானம் மற்றும் குழப்பம் அழிந்ததா அப்படின்னு பகவான் அர்ஜுனன்ட்ட கேக்குறார். அதுக்கு அர்ஜுனன் பதில் சொல்றான். அர்ஜுன உவாச்ச நஷ்டோ மோஹஸ்மிருதிர்லப்தாத் त्वत्प्रसादान्मयाच्युत स्थितोऽस्मि गतसन्देहः करिष्ये वचनं तव. நஷ்ட அழிந்தது, மோக குழப்பம், ஸ்மிருதி நினைவு, லப்தா கிடைத்தது, த்வத் உன், பிரசாதான் அருள், மயா என், அச்சுத அப்படின்னு பகவான் சொல்றான். ஸ்திதஹ நிற்பது, அஸ்மி நான், கத சந்தேக சந்தேகங்கள் அழிந்து, கரிஷ்யே செய்வேன், வச்சனம் வார்த்தைகள், தவ உன். பகவான் சொல்றார் அர்ஜுனன், என் குழப்பம் அழிந்தது, உன் அருளால் என் நினைவு திரும்பியது, சந்தேகங்கள் அழிந்து நிற்கின்றன, உன் சொற்படி செய்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு விஷயமா பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச நஷ்டோ மோஹஸ்மிருதிர்லப்தா. நஷ்டோ ந மேலோராக, மோஹஸ் மோ நெடில் இருக்கு, ஹஸ்மிருதிர் ஸ்மிருதி, ஸ்மிருதி இல்ல ஸ்மிருதி, ஸ்மிருதிர் ஃபார் கொடுத்து, லப்தா லப்தா ல மேலாகாத் கொடுத்து அங்க நிறுத்தாம லப்தாத்வத் லப்தாத்வத் தா மேலாகாத் கொடுத்து ஸ்மிருதிர் லப்தாத்வத் பிரசாதான்மயாச்யுத தாத்வத் பிரசா त्वत् प्र त्वக்கு அப்புறம் இத்து இப்பு ர மூணு இருக்கு. त्वत् प्रसादान्म दामिलाக दान्मयाच्युत नष्टो मोहस्मृतिर्लब्धा त्वत् प्रसादान्मयाच्युत स्थितोऽस्मि गत संदेह स्थितो थर्ड स्थितो तोस्मी तो में लागत मतलब स्थि अப்புறம் तो में लागत कृत तोस्मी स्थितोस्मि गत संदेह गत குறில் எழுத்துகள் சந்தேச में लागत संदेह स्थितोस्मि गत संदेह करिष्ये करिष्ये री में लागत करिष्ये वचनं तव स्थितोऽस्मि गत संदेह करिष्ये वचनं तव. ஆஜி ரமாஜி சொல்றலாம். சொல்றேன் ஜி. ராஜின்னு காதுல விழுந்தது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. जय श्री कृष्ण. நஷ்டோ மோக ஸ்மிருதிர்லப்தா त्वत्प्रसादात्मयाच्युत स्थितोऽस्मिन् गतसन्देहः करिष्ये वचनं तव. பியூட்டிஃபுல். அர்ஜுன உவாச்ச சொல்லிட்டு சொல்லணும்.
அப்புறம் ஆமாஜி. அது பரவாயில்ல. அப்புறம் மோக ஸ்மிருதிர் லப்தாத், தா மேல ஒரு ஆகாத் கொடுத்து தாவும் இத்தும் சேர்த்துடலாம். ஸ்மிருதிர் லப்தாத் த்வத் பிரசாதான்மயாச்யுத. அப்புறம் ஸ்திதோஸ்மி தான், அது ஸ்திதோஸ்மி இழுக்க வேண்டாம். ஸ்திதோஸ்மி கத சந்தேக பர்ஃபெக்ட் ஆயிடும். இந்த 2, 3 சின்ன சின்ன ஸ்மிருதிர் இடம். லப்தாத்வாத்னு சொல்லலாம் இல்லையா ஜி? ஆ, ஸ்மிருதிர் லப்தாத்வாத் த்வத் பிரசாதான். பிரசாத லப்தாத் த்வத் பிரசா லப்தாத் த்வத் வத் வரைக்கும் சொல்லிடலாம். லப்தாத் த்வத் பிரசாதான்மயாச்யுத. ஓகே ஓகே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நஷ்டோ மோக ஸ்மிருதிர் லப்தாத் த்வத் பிரசாதான்மயாச்யுத. அர்ஜுனன் வந்து பகவான அச்சுத அப்படிங்கிற அச்சுத அப்படின்னா மாறாதது, துளி கூட மாறாத ஒரு விஷயம் அச்சுதன். அதனால பகவான் இங்க வந்து அச்சுத அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். ஏன்னா பகவான் வந்து மாறுறதே இல்லை. மனுஷால் மாறலாம், இந்த உலகம் மாறலாம், ஒவ்வொரு விஷயமும் மாறுதல் தான் கான்ஸ்டன்ட், சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறோம். ஆனா பகவானும் நமக்குள்ள இருக்கிற நாமும் மாறாதது. அதனால பகவான் இங்க அச்சுதன் சொல்றார். அச்சுதன் அப்படின்னு பகவான அர்ஜுனன் கீதையில 3 வாட்டி கூப்பிடுறான். அதுவும் முதல் அத்தியாயத்திலையும் 11வது அத்தியாயத்திலையும் இந்த அத்தியாயத்திலையும். முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் பகவான அச்சுதன் எப்ப கூப்பிடுறான்னா, இந்த சேரியட்டை, என்னோட தேர இந்த போர்க்களத்தின் நடுவில் கொண்டு வா அப்படின்னு சொல்றதுல அப்ப 21வது ஸ்லோகத்துல. அதே மாதிரி 11வது அத்தியாயத்திலையும் பகவான சொல்றார், உன்னோட விஸ்வரூபத்தை எனக்கு காமி அப்படிங்கிற 42வது ஸ்லோகத்துல. இப்பவும் பகவான் அச்சுதன் அப்படிங்கிற இந்த 3 விதத்திலையும் பார்த்தேன்னா அர்ஜுனன் மாறி இருக்கான். 1வது அத்தியாயத்துல அர்ஜுனன் ஒரு தான் போர் வீரன், எனக்கு போர்க்களத்தின் மிடில்ல கொண்டு வா அப்படின்னு சொல்றார். 11வது அத்தியாயத்துல குழப்பத்தில் இருக்கிறான். பகவானோட விபூதிகள்லாம் கேட்டுட்டு பகவான் என்னோட ஒரு அங்கத்துல இருக்கிற ஒரு துளியில நான் இந்த பிரபஞ்சத்தையே நான் தாங்குகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஆஹான்னு ஒரு பிரமிப்புல உன்னோட விஸ்வரூபத்தை காமி அப்படிங்கிற. இங்க வந்து எல்லா குழப்பமும் தெளிஞ்சுண்டு எனக்கெல்லாம் புரிஞ்சுடுத்து அப்படின்னு சொல்றான். சோ அர்ஜுனன் மாறிண்டே இருக்கான், ஆனா பகவான் அப்படியே தான் இருக்கார். அதனால்தான் பகவான் அச்சுதன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அர்ஜுனன் வந்து 2வது அத்தியாயத்திலேயே சொல்லிட்டான், நான் உன்னோட சிஷ்யன், எனக்கு நீ சொல்லித்தா, நான் உன்னிடம் அடைக்கலம் கொள்றேன் அப்படின்னு. ஆனா அந்த அடைக்கலம் கொள்றேன், உனக்கு சரணாகிறேன் அப்படியெல்லாம் இப்பதான் முடியறது. அப்ப சொன்னதெல்லாம் குழப்பத்தோட தான் சொன்னான். நான் உன்னிடம் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ என்ன சொல்றியோ பண்ணு அப்படின்னு சொல்றவன் 11வது அத்தியாயத்துல திருப்பியும் சொல்றான். அர்ஜுனன் சொல்றது இல்லையா பகவான், என்னோட ஒரு ஒரு என்னோட உடம்புல இருக்கிற ஒரு அங்கலத்துல இருக்கிற நான் இந்த முழு பிரபஞ்சத்தையும் அதுல தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சையும் அர்ஜுனன் சொல்றான், ஓகே என்னோட குழப்பம் எல்லாம் போயிடுத்து அப்படிங்கிறான். அப்பவும் குழப்பம் போலை. ஏன்னா அதே அத்தியாயத்துல பகவானோட அந்த விஸ்வரூபத்தை பார்த்து பயந்து கதிகலங்கி விழுந்துட்டான், போரும் எனக்கு அப்படின்னு. அந்த குழப்பம் 11வது 2வது அத்தியாயத்துல எனக்கு வந்து நான் சரணடைகிறேன்னு சொல்லியிருக்கான். 11வது அத்தியாயத்துல எனக்கு குழப்பம் எல்லாம் போயிடுத்துன்னு இருக்கான். ஆனா 2 இடத்துலயும் அது போல. இப்பதான் சொல்றான், எனக்கு குழப்பம் போயிடுத்து, நீ சொல்றபடி நடக்கிறேன். அதோட ஒரு விஷயம் ஆட் பண்றான். என்னன்னா, எனக்கோட ஸ்மிருதி எனக்கு திரும்பி வந்துருது. ஸ்மிருதி
வந்துருது, எனக்கு ஞானம் வந்துருது. இந்த ஞானம் ஞானத்தால பகவானை தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ஞானமே பகவான். சோ வெளிச்சத்துல யாருக்கு வெளிச்சம் வருதோ எது அவளுக்கு வெளிச்சம் காமிக்கிறதோ அதை வெளிச்சப்படுத்த முடியாது. நித்யானந்தா சொல்ற மாதிரி சொல்லல. அது என்ன சொல்றேன்னா, எதால நமக்கு வெளிச்சம் கிடைக்கிறதோ அதை அதுக்கு நம்ம வெளிச்சம் காட்ட முடியாது. சூரியனுக்கு வெளிச்சம் காட்ட முடியாது. அது மாதிரி பகவான் தான் ஞானம். அதனால நம்மளோட ஞானத்தால நமக்கு பகவானை புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு பக்தி தேவை, சரணடைகிறது தேவை. இங்க ஞாபகம் வருது அப்படிங்கிறது பகவான்கிட்ட அர்ஜுனன் சொல்றச்ச, தனக்கு ஞாபகம் வருதுங்கிறது தனக்குள்ள இருக்கிற இந்த ஆத்மாக்கு தான் ஞாபகம் வருது, அத சொல்றான். ஏன்னா நம்மளோட ஞாபகம், இந்த தேகத்துல இந்த புத்தியில இருக்கிற ஞாபகம் அது மறைஞ்சு போயிடும். அது நம்மள மாதிரி இருக்கிற வயசானவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். இந்த மெமரிங்கிறது, இந்த ஞாபகம்ங்கிறது வந்துட்டு போயிட்டு இருக்கிறது நமக்கு தெரியறது இல்லையா? ஆனா இது ஸ்திரமான ஒரு ஞாபகம். அந்த ஞாபகம் என்ன? தனக்கு ஞாபகம் வந்திருக்குன்னா எனக்குள்ள இருக்கிற இந்த ஜீவாத்மாக்கு ஞாபகம் வந்திருக்கு. அந்த ஞாபகத்தினால அதுக்கு ஞானம் வந்திருக்கு. ஏன்னா அதுக்குதான் புரியணும் அது. ஏன்னா பகவான் ப்ரூவ் பண்ண முடியாது ஒருத்தராலையும். அவர் பகவானை உணர முடியாது நம்மளுடைய இந்திரியங்கள்னால. பகவான் இதெல்லாம் தாண்டி இருக்கார். சோ யாருக்கு ஞாபகம் வருதோ அவர் ஒருத்தர் தான். பரிணாமங்கள் ஆர் ப்ரூஃப்ஸ் அதெல்லாம் வேற வேற. இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் நிறைய விதத்துல இருக்கு. பிரத்யக்ஷமா பார்க்கலாம், இல்லைன்னா அனுமானமா பார்க்கலாம், ஆர் இது இப்படி இருக்கே அது அப்படி இருக்குமே அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன்ல உபமானமா பார்க்கலாம், இல்லைன்னா வார்த்தைகளால பார்க்கலாம். சோ என்ன மாதிரியான ப்ரூஃப்ங்கிறதுக்கு நிறைய விதங்கள் இருக்கு. ஆனா அறிந்தவர் ஒருத்தர் தான். அதாவது இந்த ஞானி நமக்குள்ள இருக்காரு, அவர் ஒருத்தர் தான். அவர் அறியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ அந்த அர்ஜுனனுக்கு ஞாபகம் வந்தது. ஞாபகம்ங்கிறது ஒண்ணு நமக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கா அதை வச்சுன்னு ஞாபகம் வரலாம். இன்னொரு ஞாபகம் நம்மளோட சம்ஸ்காரம், அதாவது நமக்குள்ள இருக்கிற பூர்வ ஜென்மத்திலேருந்து நமக்குள்ள வர எதெல்லாம் நடந்திருக்கோ அதெல்லாம் பதிவாயிருக்கே அந்த சம்ஸ்காரங்கள், அது ஞாபகம் வரலாம். அர்ஜுனனுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ஆனா அர்ஜுனன் இந்த உடம்புதான் உலகம், இந்த உலகம் தான் நிஜம் அப்படின்னு இருக்கிறதுனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கான். சோ அந்த இதுல இருந்து வர ஞாபகம் எல்லாம் மறைஞ்சுருது. ஆனா தனக்குன்னு இருக்கிற ஞாபகம், முழு ஞாபகம் அப்பதான் அதுதான் ஸ்மிருதி லப்தா. அப்படின்னா இந்த கர்டன் வலகிடுத்து, இந்த ஞாபகத்தை மறைச்சு வச்சுன்றது ஒண்ணு இருந்ததே அது பேழ்த்து. இந்த பொருள்கள் தான் முக்கியம். எதெல்லாம் நம்ம வாங்குறோமோ, எதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதோ இதுதான் முக்கியம்
அதோட ஒரு பிணைப்பு வந்து அது கர்மயோகத்துக்கான ஒரு ஒரு பர்தா, ஒரு வீல், ஒரு கர்டன், ஒரு மறைப்பு. தான்ங்கிறது இந்த உலகம்தான், இந்த தேகம்தான் அப்படின்னு ஒரு பிணைப்பு இருக்கிறதே, அது ஞான யோகத்துக்கான ஒரு மறைப்பு. தான் ஒரு பகவான் ஒரு துளி இல்லை, பகவான் அப்படின்னு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது பக்தி யோகத்தோட ஒரு மறைப்பு. சோ இப்ப அந்த 3 மறைப்பும் போயிடுறது அவருக்கு. அதாவது கர்மயோகத்தை எது மறைச்சு வச்சிருந்ததோ, ஞான யோகத்தை எது மறைச்சு வச்சிருந்தோ, பக்தி யோகத்தை எது மறைச்சு வச்சிருந்தோ, அந்த எல்லாமே இப்ப எடுத்து அதுதான் அவருக்கு ஸ்மிருதிர் லப்தா, முழுசா ஞாபகம் வருது. இந்த மாதிரியான ஒரு ஞாபகம் சேஞ்சே ஆகாது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற இந்த நாம் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிறது இல்லை. அது மாதிரி அதுவும் அந்த ஞாபகமும் சேஞ்ச் ஆகாது. தத் பிரசாதாத் அப்படிங்கிற அப்படின்னா உன்னோட அருளாலதான் இது நடந்தது. அவரோட அருள் இருந்தாதான் இந்த 3 திரைகளும் மறையும். பகவான் அவனுக்கு இந்த பரமகுஹ்யம கொடுத்தப்புறம்தான் என்னிடம் அடைக்கலம் கொள்ளு, என்கிடம் சரண் கொடு, அப்படி பந்தா உன்னோட எல்லா பாவங்களையும் எடுத்துடுறேன் அப்படின்னு ஒரு அருள் பண்ணதுனால்தான் இந்த 3 திரையும் போயிட்டு அவருக்கு ஞாபகம் வருது. ஸ்திதோஸ்மி கத சந்தேக கரிஷ்யே வச்சனம் தவ. நான் இப்ப நிலையோட இருக்கேன். எனக்கு வந்து ஒரு குழப்பம் இருந்தே, இந்த யுத்தம் பண்ணமா வேண்டாமா அதெல்லாம் போயிடுது. நான் யுத்தம் பண்றேன்னு சொல்லல, கரிஷ்யே வச்சனம் தவ அப்படிங்கிறது பகவான். நீ என்ன சொல்றியோ பண்றேன், இதுதான் சரணாகதி. இதெல்லாம் நான் கேட்டேன், என்னோட எல்லாம் மறைஞ்சு போயிடுத்து எல்லாமே. சரி, நான் இப்ப யுத்தத்துக்கு போறேன். ஏன்னா அவன் ஆரம்பிச்சது என்ன, யுத்தத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு தானே அவன் கீழே போட்டான் தன் சஸ்திரத்தை. இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சுடுத்து, நான் யுத்தம் பண்றேன், அப்படி சஸ்திரத்தை எடுக்கலேன் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னானா, அப்படின்னா அவனோட இன்னும் அந்த 3வது திரை, பக்தி யோக திரை இன்னும் கலலன்னு அர்த்தம். அதாவது கர்மயோகம் புரிஞ்சிருக்கு, அதாவது கர்ம பண்ணணும், நம்மளோட எப்படி கர்த்தவியமோ அது பண்ணணும் அப்படிங்கிற இந்த கர்மயோகம் புரிஞ்சிருக்கு. ஞான யோகம் கூட புரிஞ்சிருக்கலாம், பகவான் தான் எனக்குள்ள இருக்கார் அப்படிங்கறது கூட விஷயம் புரிஞ்சிருக்கலாம். ஆனா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்னா இந்த பக்தி யோகத்தோட சுவர மறையலை. அவர் சொல்றார், கரிஷ்யே வச்சனம் தவ, நீ என்ன சொல்றியோ பண்றேன். அர்ஜுனனுக்கு முதல்ல ஒரு குழப்பம் இருந்தது. அந்த குழப்பம் ஏன் இருந்தது? அந்த அட்டாச்மெண்ட்னால இருந்தது, பிணைப்பினால இருந்தது. அதுதான் பகவான் அப்பவே சொன்னார், தியாயத்தோ விஷயான் பும்ச சங்கஸ்தே ஷூபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காம காமாத் क्रोधो जायते क्रोधात् भवति सम्मोह सम्मोहात् स्मृति भ्रमः स्मृति भ्रंशात् बुद्धिनाशो புத்திநாஷாத் பிரணஷ்யதி. அந்த ஃபுல் ப்ராசஸ் இந்த பொருள்களுக்கு மேல தியானம் போறதுனால அதோட ஒரு சங்கம் வருது. அந்த சங்கத்தால ஒரு காமம் வருது. அந்த காமத்தினால குரோதம் வருது. அந்த குரோதத்தினால குழப்பம் வருது. அந்த குழப்பத்தினால ஸ்மிருதி பிரம்ஷா, மெமரி போயிடுறது, ஞாபகம் மறதி வருது. ஞாபகம் மறதி வரதுனால என்னோட புத்தி நஷ்டமாறுது. புத்தி நஷ்டனால நீ அழிஞ்சுற அப்படின்னு அந்த ப்ராசஸ இப்ப ரிவர்ஸா அர்ஜுனன் சொல்றான். என்னோட குழப்பம் போயிடுத்து, ஏன்னா எனக்கு ஞாபகம் வந்துருத்து. இந்த ஞாபகத்தினால இந்த குழப்பம் அழிஞ்சு போயிடுத்து. அதனால எனக்கு எல்லாமே பிணைப்பு போயிடுத்து. எனக்கு இப்ப இந்த பொருட்கள் மேல ஒரு ஆசையும் இல்லை.
இது சொல்றதுனால இந்த வழி ப்ராசஸ காமிக்கிறதுனால அர்ஜுனன் சொல்றாரு. ஏன்னா பகவான் கேட்டார், நீ நல்லா கவனம் பண்ணி கேட்டியா அப்படிங்கிறதுக்கு பதில் மாதிரி இவர் சொல்றாரு, நான் கேட்டிருக்கேன், நல்லா கேட்டேன், அதனால்தான் எனக்கு இப்ப என்னோட குழப்பம் போயிடுத்து, எனக்கு ஞாபகம் வந்துருது. சோ அர்ஜுனன் சொல்றார், எனக்கு ஞாபகம் வந்துருது. ஏன் ஞாபகம் பேர்ந்தது? ஏன்னா இந்த பிணைப்புகள்னால இதெல்லாம் பேர்ந்தது, அதெல்லாம் எனக்கு திரும்பி வந்துருது. சோ ஒரு உலக ரீதியில பார்த்தேன்னா அர்ஜுனனுக்கு தன்னோட கர்த்தவியம் பண்ணணும், நம்ம சத்திரியன், அதனால அந்த கர்மத்தை பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு புரிஞ்சுடுத்து. அண்ட் இன்னொன்னு, நீ சொல்றத நான் பண்றேங்கிறதுனால அவனுக்கு தான் பண்றோம், தான் தான் கர்த்தா அப்படிங்கிற ஃபீலிங்கும் போயிடுத்து. அப்புறம் நான் பண்றேன் நீ சொல்றதை அப்படிங்கிறதுல உனக்கு நான் புருஷா சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்லோகத்துல அர்ஜுனன் கிளியரா அந்த பகவத்கீதையில என்ன அவர் சொல்லி கொடுத்திருக்காரோ எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுருக்கமா பகவான் சொல்லிடுறார். அதோட அர்ஜுனன் எவ்வளவுலாம் சொல்றானோ அதெல்லாம் பகவத்கீதையில முடிஞ்சிடுத்து. கடைசியா 5 ஸ்லோகங்கள் சஞ்சயன் சொல்றான். 74வது ஸ்லோகம். சஞ்சய உவாச்ச இத்யஹம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய ச மகாத்மனः சம்வாதமிமமஸ்ரௌஷமத்புதம் ரோமஹர்ஷணம். இதி இவ்வாறு நான் வாசுதேவரின், பார்த்தஸ்ய அர்ஜுனனுடைய, ச மற்றும் மகாத்மனஹ மகாத்மா, சம்வாதம் உரையாடல், இமம் இந்த, அஸ்ரௌஷம் கேட்பது, அத்புதம் அற்புதமான, ரோமஹர்ஷணம் மெய்சிலிருக்கும். இவ்வாறு நான் வாசுதேவனும் மகாத்மா அர்ஜுனன் உடைய அற்புதமான உரையாடல் கேட்டேன், என் மெய்சில் இருந்தது அப்படின்னு சஞ்சயன் சொல்றார். ஒரு ஷனா பார்க்கலாம். சஞ்சய உவாச்ச, சஞ்சய சமிதாக சஞ்சய உவாச்ச இத்யஹம் வாசுதேவஸ்ய, இமதாக இத்யஹம் வாசு, வா நடுலெழுத்து, சுதேவஸ்ய, தேவ் நடுலெழுத்து, வஸ்ய வமிதாக இத்யஹம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய ச மகாத்மனः. பார்த்தஸ்ய கொடுத்து பார்த்தஸ்ய மிதாக பார்த்தஸ்ய ச, யச எல்லாமே குரல் எழுத்துகள். பார்த்தஸ்ய ச மகாத்மனः சம்வாதமிமமஸ்ரௌஷம். சம்வா வேண்டாம், சம்வா வச்சுக்கலாம். சம்வாதமிமம, மீமம எல்லாமே ஒரு மீ, அப்புறம் ஒரு ம, அப்புறம் திருப்பி ஒரு ம, அப்புறம் அந்த ம மேல ஒரு ஆகாத் கொடுத்து மஸ்ரௌஷம். சம்வாதமிமமஸ்ரௌஷம், ஸ்ரௌஷம் அங்க நிறுத்திக்கலாம், இல்லைன்னா ஸ்ரௌஷமத்புதம், மத்பூ ம மேல ஆகாத் கொடுத்து மத்புதம் ரோமஹர்ஷணம். ரோம ரோ நடுத்து மஹர்ஷ கொடுத்து ஷ, ஷ இல்ல ஷ, ரோமஹர்ஷணம். சம்வாதமிமமஸ்ரௌஷமத்புதம் ரோமஹர்ஷணம். சாரி sir. Maithili ji. जय श्री कृष्ण. कृष्ण. संजय उवाच इत्यहं वासुदेवस्य पार्थस्य च महात्मनः संवादमिममश्रौषमद्भुतं रोमहर्षणम्.
சூப்பர் மைதிலிஜி, Thank you. சூப்பர். நான் நீங்க இது சரியா சொல்லுவேளோன்னு அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகா சொல்லிட்டேன். வெரி வெரி நைஸ். ஒரு இடத்துல அர்ஜுனன் கேட்ட மாதிரி நீங்களும் நல்லா கவனமா கேட்டுன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. வண்டர்ஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். இத்தியம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய ச மகாத்மனஹ. சஞ்சயன் வந்து கேக்குறான், பகவானும் அர்ஜுனனுக்கும் உள்ள சம்வாதத்தை கேட்டிருக்கேன், மகா அத்புதமானது அப்படிங்கிறது சஞ்சயன் சொல்றார். இதி அப்படிங்கிற, அதாவது இதுதான் இங்க முடியறது, இதோட முடியறது, இது இவ்வாறு. இருபதாவது ஸ்லோகம் முதல் அத்தியாயத்துல அத அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதல ஆரம்பிச்சுட்டு இதி இங்க முடிக்கிறார். அர்ஜுனன் மகாத்மனா அப்படிங்கிறார். ஏன்? ஏன்னா பகவான் வந்து அவர் சொல்படி கேட்கிறாராம். பகவான் சொல்றார், நீ இந்த ரதத்தை இந்த போர்க்களத்தின் மிடில்ல கொண்டு வா அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் எவ்வளெல்லாம் கேள்வி வருதோ பகவான் அர்ஜுன்ட்டு எல்லாத்துக்கும் பகவான் பதில் சொல்றார். அவனுக்கு என்ன நடக்கிறதோ, அவன் பயப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாப்புல ஸ்லோகம் சொல்றார். அவன் வந்து கவலைப்படுறான், நீ என்ன பண்ணுமோ பண்ணு அப்படிங்கறச்ச அவனுக்கு வந்து மனசோர்ந்து அடையணும். அதுக்கு எப்படி பதில் சொல்லணும், அதுக்கு அடுத்தாப்புல உடனே நீ என்னோட இஷ்டன் அப்படின்னு சொல்றார். சோ அர்ஜுனனுக்கு இப்படி விளையாடுறார் பகவான். அர்ஜுனனுக்கு எப்படி தோன்றதோ அதுக்கு தகுந்தாப்புல பகவான் ஆடுறார். அதனால அர்ஜுனன் மகாத்மா அப்படிங்கிறார். சோ இத்தியம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய ச மகாத்மனஹ. வாசுதேவனும் அதாவது பகவானும் பார்த்தஸ்ய அர்ஜுனன்கிற மகாத்மாவும் சம்வாதம் அவார்டு சம்வாதம் அஸ்ரௌஷ கேட்டிருக்கேன். அத்புதம் ரோமஹர்ஷனம். சோ நம்ம இது வரைக்கும் எவ்வளவோ படிச்சிருக்கோம், எவ்வளவோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம், அதாவது இந்த பகவத்கீதையை நம்ம தொடாம இருந்ததுக்கு முன்னாடி சன்னியாசிகளுக்கு தான் மோட்சம் கிடைக்கும். யார் ஆன்மீக பாதையில போறாளோ அவளுக்கு தான் மோட்சம் கிடைக்கும். அவ எல்லாத்தையும் துறவின் அப்புறம் தான் மோட்சம் கிடைக்கும். துறவிகளுக்கு தான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அட்லீஸ்ட் நான் அப்படி இருந்தேன். ஆனா பகவத்கீதை படிச்சப்புறமா தான் தெரியுது, நமக்கும் மோட்சம் கிடைக்கும். சாதாரண மனிதன் நான், எனக்கும் கிடைக்கும். அதான் அற்புதமான விஷயம் இந்த பகவத்கீதையில. எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், ரொம்ப இனிமையான சூழ்நிலையா, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருக்கட்டும், ஒரு யுத்தம்ங்கிற மாதிரி ஒரு அழிவு நடக்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீ மோட்சம் பெறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பகவான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். ஏன்னா இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் இந்த உலகத்துல எனக்கும் உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, புரிஞ்சுக்கோ அப்படின்னு அடிச்சு பகவான் சொல்லியிருக்காரு நமக்கு. அதை எடுத்துரு, முதல்ல உன்னோட என்ன கர்மமோ அதை பண்ணு, இந்த பிணைப்பெல்லாத்தையும் விட்டுரு, என்னிடம் சரணம் அடைஞ்சிரு அப்படின்னு பகவான் சொல்ல வச்ச நமக்கு அப்பதான் புரியுறது. இந்த ரகசியம் பரம ரகசியம். அதை கேட்டுட்டு பகவான், அதை கேட்டுட்டு சஞ்சயன் சொல்றார், ரோமஹர்ஷனம். ரோமஹர்ஷனம்ங்கிறது ரொம்ப ஒரு பக்தியில் மூழ்கி இருக்கிறதுக்கான ஒரு உதாரணம். அது
பலவித 8 விதமான பக்தியில மூழ்கிறதுக்கான அறிகுறிகள் நம்மளோட புராணங்கள்ல சொல்லிருக்கு. ஸ்தம்ப, ஸ்வேதத, ரோமாஞ்ச, ஸ்வரபேதோத, விபத்து, வைவர்ண்யாமஸ்ரு, பிரளய இத்தியாஸ்தோ சாத்விக ஸ்மிருதாக. 8 விதம் சொல்லிருக்க. ஸ்தம்பமா இருக்கிறது, ஸ்வேதத வேத்து கொட்டுறது, ரோமாஞ்ச ரோமம் நைசில் இருக்கிறது, அப்படி அது. ஸ்வரபேதோ அப்படியே வாய்ஸ் சோக் ஆறுது. வேப்பத்துக அப்படியே ட்ரெம்பிளிங் ஆறுது, நடுங்கிறது. வைவர்ணியா முகத்துல இருக்கிற கலர் போயிடுறது. அஸ்ரு பிரளய அதாவது அழுக கொட்டு கொட்டு தார கொட்டுறது. இத்தியாஸ்தோ அப்படியே மயக்கம் போட்டு விழுது. இந்த மாதிரி 8 விதம் சொல்லிருக்கு. அப்படியே பக்தியில் அப்படியே மூழ்கி போன ஆளுக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் இந்த 8 விதத்துல இருக்கும் அப்படின்னு. அதுல இந்த ரோமாஞ்ச அப்படிங்கிறது ஒண்ணு. அது சஞ்சயனுக்கு வருது. சஞ்சயன் நான் சொல்றேன், எனக்கு அது அந்த மெய்சில் இருக்கிற ஃபீலிங் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது. அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார், 75வது ஸ்லோகம். வியாச பிரசாதாச்ருதவான் ஏதத் குஹ்யமஹம் பரம். வியாச பிரசாதாச்ருதவானேதத் குஹ்யமஹம் பரம். யோகை யோகேஸ்வராத் கிருஷ்ணாத் சாக்ஷாத் கதயத ஸ்வயம். வியாச பிரசாத வியாசரின் அருளினால், ஸ்ருதவான் கேட்டு, ஏதத் இந்த, குஹ்யமயம் குஹ்யமகம் ரகசியம், பரம் பரம, யோகம் யோகம், யோகேஸ்வராத் யோகத்தின் ஈஸ்வரனால், கிருஷ்ணாத் கிருஷ்ணரால், சாக்ஷாத் நேரடியாக, கதயத பேசி, ஸ்வயம் அவரே. வியாசரின் அருளினால் இந்த பரம ரகசிய யோகத்தை நேரடியாக யோகேஸ்வரன் யோகத்தின் ஈஸ்வரனிடமிருந்து அவரே பேசுவதை கேட்டேன் அப்படின்னு சஞ்சயன் சொல்றார். வியாச பிரசாதாச்ருதவான். வியாச சப்ரசமிலக சாதாச்ரு இச்சு தாமிலாகாத் கொடுத்து வியாச பிரசாதாச்ருதவான். ஸ்ருதவான் அப்படின்னு நிறுத்திக்கலாம். இல்லைன்னா ஸ்ருதவானேதத் குஹ்ய நேதத் கு தத் கு தமிழாகாத் கொடுத்து நேதத் குஹ்ய குமிழாகாத் கொடுத்து நேதத் குஹ்ய மஹம் பரம். வியாச பிரசாதாச்ருதவானேதத் குஹ்யமஹம் பரம். யோகை யோகேஸ்வராத் கிருஷ்ணாத். யோகை யோ நடுலெழுத்து ய வருதுனால ஐ வரணும். யோகை யோகேஸ்வரா. யோகே ரெண்டுமே நடுலெழுத்து, கே மேல் ராகாத் கொடுத்து யோகேஸ்வராத் கிரு ராத் கிரு ராமில் ராகாத் கொடுத்து யோகை யோகேஸ்வராத் கிருஷ்ணாத் சாக்ஷாத் சாக்ஷாத் சாமில் ராகாத் கொடுத்து சாக்ஷாத் கத க்ஷாத் கத க்ஷாமிலையும் ராகாத் கொடுத்து சாக்ஷாத் கதயத ஸ்வயம். யோகை யோகேஸ்வராத் கிருஷ்ணாத் சாக்ஷாத் கதயத ஸ்வயம். सुभाषिनी जी. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. व्यास
प्रसादात् श्रुतवान् व्यासप्रसादात् श्रुतवान् एतत् गुह्यमहं परं योगैयोगेश्वरात् कृष्णात् साक्षात् कथयत स्वयं. பியூட்டிஃபுல் ஜி, ரொம்ப அழகா சொன்னேன். முதல்ல சொல்றதுல அந்த நிறுத்தினேல் தான் வான்ல, செகண்ட் டைம் அதை கரெக்ட் பண்றதுக்காக சொல்லச்சு அந்த பிரசாதாத் பதிலா பிரசாதத் ஸ்ருதவான்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது ஓகே சார், தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. வியாசப்பிரசாதாத் ஸ்ருதவான் சஞ்சயன் சொல்றான், அப்படியே அந்த அற்புதமான விஷயத்தை கேட்டு அப்படியே மெய் சிலிச்சுன்னு இருந்தது. பகவானும் அர்ஜுனனுக்கும் நடந்த சம்வாதம் கேட்டு, இந்த பரமகுக்கியமான விஷயத்தை கேட்டு, அதெல்லாம் எனக்கு கிடைச்சது வியாசரின் அருளினால். பகவான் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்க, நான் உனக்கு இந்த முக்கியமான விஷயத்தை சொல்றேன், அதனால உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு 10வது அத்தியாயத்துல சொல்லிட்டு கடைசியிலையும் சொல்றார், திருப்பியும் சொல்றேன் கேளு, என்னோட மிக முக்கியமத்தமான விஷயத்தை சொல்றேன் கேளு, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன், நான் சொல்றேன் நீ கேளு. அப்புறமா கடைசியில சொல்றாரு, என்கிட்ட சரணம் அடைஞ்சிரு, நீ வருத்தப்படாதே, உன்னோட எல்லா பாவத்திலேருந்து நான் வெளிப்படுத்திடுவேன் அப்படின்னு எல்லா முக்கியம் எல்லா ரகசியம் சொல்றார். அதெல்லாம் கேட்கறதுக்கு சஞ்சயனுக்கு கொடுத்து வச்சிருக்கார் அப்படின்னா அது வியாசரோட அருளினார். அர்ஜுனன் பகவான்கிட்ட சொல்லுது என்னன்னா, துவத் பிரசாதாத் அப்படிங்கிறார். இப்ப உன்னோட அருளினால எனக்கு கிடைச்சிரு அப்படிங்கிறார். சஞ்சயன் வேத வியாசர் தான் எனக்கு கொடுத்திருக்காரு, அதனால வியாச பிரசாதாத் அப்படிங்கிறார். ஏதத் குஹ்ய பரம் யோகம், அதாவது இந்த குஹ்யமான இந்த மிக ரகசியமான விஷயம், இந்த பரம யோகம், ரகசியமான பரம யோகம் எனக்கு கேட்க கிடைச்சது. அதுவும் யாரால? யோகேஸ்வர கிருஷ்ண, யோகேஸ்வரன் வாயிலேந்தே. யோகேஸ்வர கிருஷ்ண சாக்ஷாத் கத யத ஸ்வயம். 5 சொல்றார், அவ்வளோ அவருக்கு சொல்றதுக்கு இருக்கு. யோகேஸ்வரன் சொல்லிருக்கார், கிருஷ்ணர் சொல்லிருக்கார், சாக்ஷாத் அவரே சொல்லிருக்கார், ஸ்வயம் அவரே சொல்லியிருக்கார், ஸ்வயம் அவர் வாயால சொல்லியிருக்கார் அப்படின்னு 5 வாட்டி சொல்றார். இந்த சம்பாதத்தை நான் கேட்டதில்லை, வேற ஒருத்தர் வழியால நான் கேட்டதில்லை, இன்னைக்கு நான் கேட்டிருக்கேன். சாக்ஷாத் யோகேஸ்வரனான கிருஷ்ணர் அவரோட ஸ்வயம் கதைய அவர் வாயாலேயே அவரே சொல்லி நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சஞ்சயன் சொல்றார். அதுக்கப்புறம் சொல்ற 76வது ஸ்லோகத்துல, ராஜன் சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய சம்வாதமிமமத்புதம் கேசவார்ஜுனயோ புண்ணியம் ஹ்ருஷ்யாமி ச முஹுர்முஹுஹு. ராஜன் அப்படின்னு ராஜன் இவர்கிட்ட சொல்றது திருதராஷ்டிரன்ட்ட, சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய மீண்டும் நினைவுபடுத்தி, மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி சம்வாதம் உரையாடல், இமம் இது, அத்புதம் அற்புதமான, கேசவார்ஜுனயோகோ கேசவனுக்கும் அர்ஜுனனுக்கும் உள்ள புண்ணியம் புண்ணியமான, ஹ்ருஷ்யாமி மகிழ்ச்சி அடைகிறேன், ச மற்றும், முஹுர் முஹுஹு மீண்டும் மீண்டும். மீண்டும் மீண்டும் இந்த அற்புத
மற்றும் புனிதமான உரையாடலை நினைத்து மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சஞ்சயன் சொல்றார். ராஜன் சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய ராஜன் ஜமிலாக சம்ஸ்மிருத்ய ஸ்மிருத்ய மிருமிலாக ராஜன் சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய संवाद मिममद्भुतम् संवाद वर्णम मिमम मिमम मी म ரெண்டு ம வருது மத்பூம மிலாகாத் கொடுத்து संवादमिममद्भुतम् केशवार्जुनयो पुण्यम् केशवार्जुन वाक प्रफार கொடுத்து केशवार्जुनयो पुण्यम् हृष्यामि च मुहुर्मुहुः हृष्या மேலாகாத் கொடுத்து हृष्यामि च मुहुर्मुहुः मुहु அப்புறம் ரஃபார் கொடுத்து मुहुर्मुहुः சொல்லல. श्यामला जी। जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण जी। राजन् संस्मृत्य संस्मृत्य संवादमिममद्भुतम् केशवार्जुनयो पुण्यम् हृष्यामि च मुहुर्मुहुः। ब्यूटिफुल. रू अन्ना हृ हृष्यामि हृष्यामि साइड. हाँ करेक्ट. हृष्यामि च मुहुर्मुहुः. ब्यूटिफुल. राजन् संस्मृत्य संस्मृत्य संवादमिममद्भुतम् केशवार्जुनयो पुण्यम् हृष्यामि च मुहुर्मुहुः. சஞ்சயன் திருதராஷ்டிரன் சொல்ற இந்த பகவானும் அர்ஜுனனும் இவ்வளவு அழகான இவ்வளவு அற்புதமான ஒரு மனிதனுக்கு மோட்சம் கிடைக்கும் அந்த அளவுக்கு எந்த மாதிரியான கொலை பண்றா, அதாவது வதம் பண்ணிட்டு இருக்கா ஒரு யுத்தத்துல, அந்த மாதிரியான இருக்கிறதுக்கூட அவளுக்கு மோட்சம் கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு சம்வாதம். இதை கேட்டு கேட்டு அதை நினைச்சு நினைச்சு ஞாபகப்படுத்தி எனக்கு அவ்வளோ மீண்டும் மீண்டும் எனக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். பகவானும் அர்ஜுனனும் ஜென்மம் ரொம்ப நாளா, ஜென்மம் இல்ல பல வருஷங்களா சேர்ந்து இருந்திருக்கா. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சம்வாதம் நடந்ததில்லை. அர்ஜுனனுக்கு இந்த யுத்தத்துல, அதாவது தக்க நேரத்துல தன்னோட கர்த்தவியம் என்னன்னு மறந்து போர்த்த குழப்பம் பறிச்ச, இந்த மாதிரி யுத்தம் பண்ண மாட்டேன் நான் அப்படின்னு யோசிக்கிறச்ச, ஆனா நான் சத்திரியன் அப்படின்னு ஒரு குழப்பம் அப்பவும் இருக்கிறச்ச, என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருக்கிறச்ச, தான் எதை நம்ம இப்ப நம்மளோட பிலீஃப் என்ன அப்படின்னு அந்த பிலீஃப் ஷேக் ஆர்ச்ச குழப்பம் வரும். அந்த குழப்பத்துல அர்ஜுனன் இருந்தான். அந்த குழப்பத்துல தன்னோட பக்தனை பார்த்தோன்னதான் பகவானுக்கும் அப்படியே இறங்கி வரணும்னு தோணித்து. இந்த மாதிரியான இந்த ஒரு பக்தி, அந்த ஒரு பிரியம் தன்னோட பக்தன்ட்ட இருக்கிறதுனால பகவானும் தான் பகவான்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு அர்ஜுனன் மேல இருக்க அந்த ஒரு பாசத்தில் இந்த பரமமான முக்கியமான ஒரு விஷயம் சொல்றார், எல்லாருக்கும் தெரியட்டும். இந்த சம்வாதம் அதுல எவ்வளோ விஷயம் இருக்கு. நம்ம தான் இப்போ 1.5 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். அதை எழுத முடியாது, சொல்ல முடியாது, அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. கொஞ்சமா தான் நம்மள 1.5 வருஷமா நம்ம சொல்லி கூட அவர் 40 நிமிஷத்துல சொல்லியிருக்காரு, அர்ஜுனன் புரிஞ்சிருக்கு. அந்த ஒரு சம்வாதம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதுல. எப்படி என்ன வர்ணத்தை பத்தியும் ஆசிரமத்தை பத்தியும் உன்னோட ஜாதி மதம் எல்லாமே அதுல ஃபுல்லா கிளியர் ஆயிடுறது. அதனால்தான் இது சம்வாத மிமமத்புதம் அப்படின்னு சொல்றாரு.
இந்த மாதிரியான ஒரு சம்வாதம் நடக்கிறதுக்கு திருப்பியும் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. யுகங்கள்ல ஒரே வாட்டி தான் இந்த மாதிரியான ஒரு ஒரு அற்புதமான ஒரு சம்வாதம் நடக்க முடியும். பகவான் சொல்றாராம், பகவான்கிட்ட திருப்பியும் சொல்ல முடியுமா இந்த கீதையை சொல்றச்ச, பகவான் மகாபாரதத்துல சொல்ற, ந சக்கியன் தன்மயா பயஸ்ததா வக்தும் அசேஷத பரம் ஹி பிரஹ்ம கதிதம் யோகயுக்தேன தன்மயா. ந சக்கியம் தன்மயா புயஸ்ததா வக்து அசேஷத, முழுசா என்னால இனிமே திருப்பி சொல்ல முடியாது. அசேஷதமா, அதாவது முழுசா வக்து சொல்ல முடியாது. அதே மாதிரி பூயஸ்ததா, இந்த உலகத்துல திருப்பி என்னால சொல்ல முடியாது. ஏன்னா பரம்ஹி பிரஹ்ம கதிதம் யோக யுக்தேன தன்மையா, நான் யோகத்தில் அப்ப எஸ்டாப்ளிஷ்டா இருந்ததுனாலதான், உறுதியோட இருக்கிறதுனால்தான் இந்த விஷயத்தை என்னால சொல்ல முடியுது. அவ்வளோ ஒரு பரம அற்புதமான ஒரு சம்வாதம். இதுக்கு முன்னாடி சம்வாதம் பண்ணியிருக்கார் பகவான். கௌரவர்களோட கூட்டத்திலையும் அவர் சம்வாதம் பண்ணியிருக்கார். எது தர்மம்ங்கிறது பத்தி, தர்மமும் அர்த்தமும், அர்த்தம்னா இந்த செல்லம், அதை பத்தி சொல்லியிருக்கார். தர்மார்த்த சைதாவாச்ச ஸ்ரோதமிச்சாம மாதவ துவயோச்சமானா குருஷ ராஜமத்தியே பரந்தப அப்படின்னு பரசுராமர் சொல்றாரா, ஓ மாதவனே, நீ இந்த தர்மத்தையும் அர்த்தத்தையும் பத்தி சொல்றியே, அதை கேட்கறதுக்கு நாங்கள்லாம் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு. அவர் வெறும் அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச், தர்மத்தையும் அர்த்தத்தை பத்தியும் சொல்றதுக்கே கேட்கறதுக்கு தேவர்கள்லாம் பரசுராமரே நின்னு நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அதையும் தாண்டி ஒரு இவ்வளவு விஷயங்கள் கொண்டு சொன்ன இந்த சம்வாதம் இது. அதை கேட்டு ஹிருஷ்யாமிச்ச முகுர் முகுஹு சஞ்சயர் சொல்றார், இது கேட்கறதுக்கு ஒரு சான்ஸே இல்லை நமக்கெல்லாம், ஆனா எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு நினைச்சு எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு பகவான் சொன்னதை பத்தி சஞ்சயர் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்திலையும் பார்த்துடலாம். 77வது ஸ்லோகம். தச்ச சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய ரூபமத்ய பூதம் ஹரேஹே விஸ்மயோ மே மகான் ராஜன் ஹ்ருஷ்யாமி ச புனః புனः. தத் அந்த ச மற்றும் சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய மீண்டும் நினைவுபடுத்தி, ரூபம் அதி மிக அத்புதம் அற்புதமான, ஹரேஹே ஹரியின், விஸ்மயோ மலைப்பு, மே என் மகான் மகான், ராஜன் திருதராஷ்டிரன் சொல்றார், ரிஷ்யாமி மகிழ்கிறேன், ச மற்றும், புனக புனக மீண்டும் மீண்டும், மற்றும் அந்த அற்புதமான ஹரியின் ரூபத்தை மீண்டும் நினைத்து நான் மலைத்து போகிறேன் மற்றும் மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். போன ஸ்லோகத்துல அந்த சம்வாதத்தை நினைச்சுட்டு மகிழ்ச்சி அடைகிறேன்கிறார். இங்க அந்த ரூபத்தை பார்த்து அப்படிங்கிற போர்ஷன்லாம் பார்க்கலாம். தச்ச சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய, தச்ச சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய போன ஸ்லோகத்துல அந்த மாதிரியே, ரூபமத்யத்புதம் ஹரேஹே, ரூப ரூ நடுலது, ப மத்ய மிலாகாத், யத்பூ ய மிலாகாத், ரூபமத்யத்புதம் ஹரேஹே. ஹரேஹே ரேக்கு அப்புறம் விசர்கம் இருக்கனால ஹரேஹே. விஸ்மயோ மே மகான் ராஜன், விஸ்மயோ வி மிலாகாத், விஸ்மயோ மே மகான் ராஜன் ஹ்ருஷ்யாமி ச புனః புனः. இதெல்லாம் போன ஸ்லோகத்துல வந்த மாதிரியெல்லாம், ஹ்ருஷ்யாமி ச புனः புனः சொல்லல. வாசுவிஜி
जय श्री कृष्ण वासन् सर। तच्च संस्मृत्य रूप मद्यद्भुतं हरेः विस्मयो मे महान् राजन् हृष्यामि च पुनः पुनः। Superb. Very nice. Very good. Thank you, sir. Beautiful. तच्च संस्मृत्य रूपमत्यद्भुतं हरेः विस्मयो मे महान् राजन् हृष्यामि च पुनः पुनः. போன ஸ்லோகத்துல சம்வாதத்தை பத்தி சொன்னார். இந்த சம்வாதத்தை கேட்டு கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு. இங்க பகவானோட விஸ்வரூபத்தை பார்த்ததுல அதை நினைச்சு அந்த அற்புதமான அந்த ரூபத்தை நினைச்சு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா அந்த சம்வாதமாவது இன்னும் படிச்சுட்டு இருக்கோம், நம்ம இப்பவும் படிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த ரூபம் அது நம்மளால யாராலையும் பார்க்க முடியாது. அவரது பார்க்க கிடைச்சது. பதினோராவது அத்தியாயத்திலும் சஞ்சயன் வந்து பகவான மகாயோகேஸ்வரன் அப்படின்றார். இங்க வந்து ஹரிஹி அப்படிங்கிறார். ஏன்னா ஹரிஹி ஏன்னா ஒரு ஒரு ரூபமோட இருக்கிறதுனால. அந்த ரூபத்தை பார்த்து அற்புதமா இருக்கு அப்படிங்கிற. ஏன்னா அது விஸ்வரூபம், எல்லாருக்கும் பார்க்க கிடைக்காது. பகவான் வந்து அர்ஜுனனுக்கு தன்னோட விஸ்வரூபத்தை அவர் கேட்டானே அப்படிங்கிற ஒரு விஷயத்து ஒரே அதுக்காக காமிச்சிருக்கார். ஆனா சஞ்சயனுக்கு வந்து பார்க்க கிடைச்சது ஏன்னா வேதவியாசர் அவருக்கு அருள் கொடுத்ததுனால. ஆனா பகவான் வந்து நிறைய வாட்டி நிறைய பேரு காமிச்சிருக்கா அப்படின்னு நம்ம குரூப்ல கூட கேட்டிருந்தோம். யசோதை பார்த்திருக்காரு அவர் வாயிலிருந்து அப்படிலாம். ஆனா அவள்லாம் பார்த்தது இந்த மாதிரி இல்லை. இதுல இருந்து அந்த சேனைகள்லாம் அவர் வாயை நோக்கி எப்படி போறதாப்புறம் அவர் வாயில வந்து நசுங்கி போறதாப்புலயும் எல்லாருமே அழியிற மாதிரியும் ஒரு பயங்கரமானதும் அந்த விஸ்வரூபத்துல சஞ்சயனுக்கு பார்க்க கிடைச்சது. அந்த விஸ்வரூபத்தை நினைச்சு மகிழ்ந்து இருக்கேன். அதுவும் அர்ஜுனன் வந்து இது போரும், பயத்துல இதுக்கு மேல எனக்கு காமிக்காதே அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல நிறுத்தின அந்த விஸ்வரூபம் வரைக்கும் தான் பார்த்திருக்காங்க. சோ சாஸ்திரங்கள்லாம் படிச்சதை விடையும் ரொம்ப அற்புதமான அந்த சம்வாதம் இருந்தது. ஆனா அந்த சம்வாதத்தையும் காட்டுல அற்புதமா இருக்கிறது அவரோட ரூபம். அங்க சம்வாதம் இமம் அத்புதம்ங்கிற, இங்க ரூபம் அத்தியுதம் அப்படிங்கிற. சோ இது ரெண்டும், இந்த சம்வாதமும் அற்புதமா இருந்தது, இந்த ரூபமும் அற்புதமா இருந்தது. இது ரெண்டையும் நினைச்சு பார்க்கிறேன். அதை நினைச்சு திருப்பி திருப்பி மகிழ்ச்சி கொண்டு வரேன் அப்படின்னு திருதராஷ்டிரன் சொல்றார். கடைசி ஸ்லோகம் 78வது ஸ்லோகம். கீதையை ஆரம்பிச்ச திருதராஷ்டிரன் தான் ஆரம்பிக்கிறார். என்ன ஆறுது இந்த யுத்தத்துல அப்படின்னு புரியறதுக்காக என்னோட பிள்ளைகள்லாம் ஜெயிக்கிறாளா, மகன்கள்லாம் ஜெயிக்கிறாளா, இல்ல பாண்டுபுத்திரர்கள்லாம் ஜெயிக்கிறாளான்னு கேட்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுக்காக கேட்கிற என்ன நடக்கிறதுன்னு, இந்த யுத்தம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படி. அதுக்கு பதிலாக கடைசியா ஸ்லோகத்துல சஞ்சயன் சொல்றது, யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ
धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम यत्र यंग योगेश्वर कृष्णो யோகத்தின் ஈஸ்வரனான கிருஷ்ணன் எத்திர எங்கு பார்த்தோ அர்ஜுனன் தனுர்தர வில் வைத்திருக்கும் தத்ர அங்கு ஸ்ரீ மங்களம் விஜயோ வெற்றி பூதிஹி செழிப்பு துருவா தவறாத நீதி நீதி மதிஹி கருத்து மம என் எங்கு யோகத்தின் ஈஸ்வரனான கிருஷ்ணர் மற்றும் வில்லை வைத்திருக்கும் அர்ஜுனன் இருக்கிறாரோ அங்கு மங்களம் ஜெயம் செழிப்பு மற்றும் தவறா நீதி இருக்கும் என்பது என் கருத்து அப்படின்னு சஞ்சயன் சொல்லி இந்த பகவத்கீதையை முடிக்கிறார். ஒரு க்ஷணம் பார்க்கலாம். யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர யமிலாகாத் யோகேஸ்வ கேமிலாகாத் யோகேஸ்வர கிருஷ்ணோ கிருஷ்ணோ அது கிருஷ்ண இல்ல கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ धनुर्धरः धनुर्रफार करते धरः तत्र श्रीर्विजयो तत्र त मिलागा त्रश्री र मिलागा करते तत्र श्रीर्विजय श्री का रफार करते तत्र श्रीर्विजयो भूतिर् ध्रुवा नीतिर्मतिर्मम ध्रुवा நீதிர் நீ நடுவில் திர் ரஃபார் கொடுத்து மதிர் திருப்பியும் ரஃபார் கொடுத்து த்ருவா நீதிர் மதிர் மம. விஜயலட்சுமி ஜி. சொல்றேன். யத்ர யோகேஸ்வரः கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரः தத்ர ஸ்ரீர்விஜயோ பூதிர் ध्रुवा नीतिर्मतिर्मम. பியூட்டிஃபுல்லி பர்ஃபெக்டா சொல்லி ரொம்ப அழகா இருக்கு. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தர ராஜன்ட்ட திருதராஷ்டிரன்ட்ட சஞ்சயன் சொல்ற எங்க கிருஷ்ணர் யார் அர்ஜுனனை காப்பாத்திண்டு அவருக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரோ யோகேஸ்வரன் யோகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் எல்லா பவரும் அவர்கிட்ட இருக்கு எல்லாமே அவர்கிட்ட இருக்கு ஞானம் திறமை எல்லாமே அந்த மாதிரி அந்த யோகேஸ்வரனான கிருஷ்ணர் எங்க இருக்காரோ அண்ட் இந்த வில்லை வைத்திருக்கும் அர்ஜுனன் எங்க இருக்கிறாரோ அங்க விஜயம் மங்களம் செழிப்பு தவறா நீதி இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட மதி என்னோட கருத்து. அந்த விஸ்வரூபம் காமிக்கிறச்சும் போன ஸ்லோகத்துல தான் சொன்ன சஞ்சயன் மகாயோகேஸ்வர அப்படின்னு கிருஷ்ணரை சொன்னார். இப்ப திருப்பியும் திருத்தராஷ்டிரருக்கு அதை ஞாபகம் மூட்டுறதுக்காக சொல்ற அந்த யோகேஸ்வரன் அவர்தான் அர்ஜுனனை இப்படி ஊக்குவிச்சிருக்கார். அண்ட் அர்ஜுனன் முழுசா சரணம் அடைஞ்சிருக்கான். யோகேஸ்வரன் ஏன்னா யோகங்கள் மேலாம் எல்லா யோகங்கள் மேலேயும் அவருக்கு மாஸ்டர் அவர்தான் ரூல் பண்றார்.
இது எல்லாமே இந்த ஸ்ரீ விஜயம் இது எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. பட் இங்க என்ன சொல்றேன்னா, அவர் 2 பேரும் சேர்ந்து இருக்கனால அந்த இடத்துல இதுதான் நடக்கும். முழு பகவத்கீதையில பார்த்தேன்னா பகவான் அர்ஜுனனை பார்த்த அப்படின்னு 38 தடவை சொல்லியிருக்காரு. பார்த்ததான் மேக்சிமமா யூஸ் பண்ணியிருக்காரு அர்ஜுனன் சொல்றதுக்கு. அதே மாதிரி அர்ஜுனனும் பகவான கிருஷ்ண அப்படின்னு 9 தடவை சொல்லியிருக்காரு. மேக்சிமம் பகவான் எப்படி அவர் கூப்பிட்டிருக்காருன்னா கிருஷ்ண அப்படிதான் கூப்பிட்டிருக்காரு. அதனால்தான் இந்த ஸ்லோகத்துல அதுக்கு தகுந்தாப்லயே அர்ஜுனனையும் பார்த்த அப்படின்னும் பகவானை கிருஷ்ண அப்படின்னு சொல்றாங்க. தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிர் துருவா நீதிர் மதிர் மம. ஸ்ரீ செல்வம், மங்களம், விஜயோ வெற்றி, பூதி செழிப்பு, துருவா நீதிர் துருவா நீதி தவறாத நீதி, எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். ஸ்ரீ அப்படின்னா செல்வம், செழிப்பு எல்லாமே அதுல வந்து பகவானுக்கு துணைவியா இருக்கிற லக்ஷ்மியை சொல்ற மாதிரி எல்லாமே அதுல இருக்கு. அபண்டன்ஸ். விஜய அர்ஜுனன், ஏன்னா அவன்கிட்ட வீரம் இருக்கு. எங்க வீரம் இருக்கோ, இந்த வீரத்தோட இந்த சமர்ப்பண பாவம் இருக்கோ, அங்க விஜயம் நிச்சயம். எங்க இவா 2 பேரும் இருக்காளோ அங்க நீதியும் நிச்சயம், தர்மம் எப்பொழுதும் தலையோங்கி இருக்கும். சோ இதுல என்னன்னா, இங்க இந்த 2 பேரும் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றீங்க. எங்க இந்த 2 பேர் இருக்கா? ஒருத்தர் இருந்தாலும் அர்ஜுனன் மட்டும் இருந்தா போராது. சோ நம்ம எல்லா கர்த்தவியங்கள்ல எவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணலாம், ஆனா நமக்கு ஜெயம்ங்கிறது நிச்சயம் இல்லை. இந்த ஜெயம்ங்கிறது நிச்சயமாறதுக்கு 2 விஷயம் வேண்டியிருக்கு. ஒண்ணு, நம்மளோட ஒரு நிஷ்காமமாக அந்த கர்த்தவியம் பண்றது, அண்ட் இன்னொன்னு பகவானின் அருள். இந்த 2ம் சேர்ந்தாதான் நமக்கு சக்சஸ் கிடைக்கும். அதே மாதிரிதான் மோட்சமும். தன்னை மட்டும் புரிந்தால், ஞானம் யோகம் மட்டும் இருந்தால் மட்டும் போராது. திருப்பி பகவானின் அருள் இருந்தா மோட்சமும் கிடைக்கும். சோ அதனால அர்ஜுனன் மாதிரி ஒரு பலசாலி வீரன் எல்லாம் இருந்து போராது. அவன் தன்னோட கர்த்தவியத்தை தான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தாலும் போராது. பகவானின் அருள் இருந்தாதான் இந்த ஸ்ரீர் விஜய நீதி எல்லாமே அப்பதான் கிடைக்கும் அப்படின்னு பகவான் பத்தி, பகவானும் அவரோட சேவகனும் 2ம் சேவை அப்படிங்கிறதுக்காக இங்க எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தர தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிர் துருவா நீதிர் மதிர் மம அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்லோகங்களும் முடியறது. எல்லா ஸ்லோகங்களும் முடியறதுக்கு ரொம்ப அழகான ஒரு சாந்தி மந்திரம் இருக்கு. முதல்ல புஷ்பிகா ஒண்ணு சொல்லிட்டு அப்புறமா இந்த சாந்தி மந்திரம் சொல்லலாம். புஷ்பிகா எப்பொழுதும் வர மாதிரி. ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே மோக்ஷ சந்நியாச யோகோ நாம அஷ்டாதசோऽध्यायः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. எப்பொழுதும் சொல்ற மாதிரிதான் ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு நிறுத்திண்டு
उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे அதற்கு மூச்சு எடுத்துடலாம். அப்புறம் மோக்ஷ மூமிராக சந்நியா ஒரு இன்ன அப்புறம் இன்னொரு இன்ன அப்புறம் யா மோக்ஷ சந்நியாச யோகோ நாம அஷ்டாதசோऽध्यायः அஷ்டா மேல ஆகாத் கொடுத்து அஷ்டாதசோऽध्यायः ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து சொல்லலாம். சார் நான் சொல்றேன். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे मोक्षसंन्यासयोगो नाम अष्टादशोऽध्यायः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. பியூட்டிஃபுல்லி. இந்த சாந்தி மந்திரமும் சொல்லிடலாம். அது எவ்வளவு அழகானதுன்னு இந்த மந்திரத்துல இல்ல இது படிச்சுட்டு இருக்கிறது தான் எப்படி முடிக்கிறதுன்னு நினைச்சிருந்தேன். இந்த சாந்தி மந்திரத்தை சொல்லிட்டு முடிக்கலாம் அப்படின்னு அதை படிச்சுட்டு இருக்கிறச்ச நம்ம சயின்டிஸ்ட்லாம் இவ்வளோ யோசிச்சு மேத்தமேட்டிஷியன்லாம் சொல்லி கொடுக்குறோம். 12வது கிளாஸ்ல எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அதெல்லாம் நம்மளோட சாஸ்திரங்கள்ல எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறது அதுல மலைச்சு போயிருந்தேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் பூர்ணமத அது பூர்ணமானது, பூர்ணமிதம் இது பூர்ணமானது, பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணமானது பூர்ணமானதிலிருந்து வெளிவந்துள்ளது. பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமானதிலிருந்து பூர்ணமானதை எடுத்த பிறகு பூர்ணமேவா வசிஷ்யதே பூர்ணமானது மட்டுமே எஞ்சியுள்ளது. இந்த இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒரு கன்செப்ட், அந்த இன்ஃபினிட்டியான ஒரு கன்செப்ட இங்க ஒரு 2 லைன்ல சொல்லி கொடுத்திருக்க. அதாவது ஒரு இன்ஃபினிட்டியான ஒரு விஷயத்த, இதுதான் இன்ஃபினிட்டி, அது இன்ஃபினிட்டி, இது இன்ஃபினிட்டி. அந்த இன்ஃபினிட்டிங்கிறது ஒரு இன்ஃபினிட்டிலேருந்து தான் வந்திருக்கு. அந்த இன்ஃபினிட்டிலேருந்து அந்த இன்ஃபினிட்டி எடுத்தாலும் இன்ஃபினிட்டி மட்டும்தான் மிஞ்சும். அதுதான் முழுமையானது, பூர்ணமானது, அதுதான் சத் அப்படிங்கிறது. அந்த சத்தியத்து மேல அதை நினைச்சுண்டு சாந்தியா இருக்கலாம் அப்படிங்கறது அந்த ஸ்லோகம். அதோட இன்னைக்கு எல்லா ஸ்லோகங்களும் முடியறது. முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எல்லாரும் அந்த கடைசி ஸ்லோகம் என்னோட ஆசை, எல்லாரும் உத்தரம் யாரெல்லாம் இன்னைக்கு சொல்லலையோ ஸ்லோகங்களை அட்லீஸ்ட் எல்லாரும் அந்த கடைசி ஸ்லோகத்துல சொல்லிடலாம் அப்படிங்கிறது. அட்லீஸ்ட் எல்லாரும் கடைசி கிளாஸ்ல ஒவ்வொரு ஸ்லோகமாவது சொன்னேள் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கலாம். ஸோ சுஜாதாஜி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், கொஞ்சம் டைம் ஆயிடுத்து தெரியும். நாளைக்கு முக்காவாசியும் எல்லாருக்கும் லீவு தான், எனக்கு கிடையாது. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் லீவு சாட்டர்டே. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகும். எல்லாரும் அந்த கடைசி ஸ்லோகம் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ அது மட்டும் சொல்லிட்டேன்னா எல்லாருக்கும் சொன்ன ஒரு திருப்தியும் கிடைக்கும். கிளாஸையும் இங்கே முடிச்சுக்கலாம். சார் ஒத்தரா தானே சொல்றோம்? ஒருத்தரா எல்லாருக்கும் ஒரு பிராக்டிஸ் மாதிரி ஒரு ஸ்லோகம். ஓகே ஃபைன். யாரெல்லாம் சொல்லலையோ எல்லாரும் அன்மியூட் மியூட் பண்ணிக்கங்க ப்ளீஸ், அப்போதான் சீக்வென்ஸ்ல வர முடியும். அனுஜாஜி. जय श्री कृष्णा सर। சரி. यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र ಶ್ರೀರ್ವಿಜಯೋ ಭೂತಿರ್ಧ್ರುವ ನೀತಿರ್ಮತಿರ್ಮಮ. ಟ್ಯೂನ್ ಮಾರಿಡ್ತು ಟಕ್ಕನೆದು.
ஆமா यत्र ஃபாஸ்டா योगेश्वर कृष्णो எத்திர யோகேஸ்வர விஷ்ணு கிருஷ்ணோ சஹஸ்ரநாமத்திலே வருது இல்ல இல்லைங்க? இல்ல நான் விஸ்வாஸ்ல இப்பதான் விஷ்ணு இன்னைக்கு ஈவினிங் அந்த சஹஸ்ரநாமத்துல வருது. விஷ்ணு சாஸ்திரம் படிச்சேன். ஓகே ஓகே அதான் ஓகே சாரி சார். ஓகே நான் பிராக்டிஸ் பண்றேன். बालाजी जी जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। ब्यूटीफुल। बालसुब्रमण्यन जी भानु जी जय श्री कृष्ण सर। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। ब्यूटीफुल। जय श्री कृष्ण सर। परमेश्वरी जी जय श्री कृष्ण। नायकम्मा योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಜಿ. ತತ್ರ ಶ್ರೀ அந்த தத்ர மேல ஒரு ஆகாத் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ओके सर। जया जी புவனாஜிக்கு சொன்னால சொல்லுங்க. இல்ல அன்மியூட்ல இருந்திருப்பீங்க அதனால மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல சொல்லுங்க சொல்லுங்க. यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। பியூட்டிஃபுல் ஜி. நீ திர்னு கேக்குறது நீ திர் தத்த கொஞ்சம் தெளிவா சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். ओके Yes. जया जी जया जी அன்மியூட் பண்றீங்களா? அடுத்தது போங்க அதுக்குள்ள அவர் அன்மியூட் ஜெயஸ்ரீ பண்ணிடுவார். जी यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। பியூட்டிஃபுல் ஜி. சூப்பர். कला जी जय श्री कृष्ण। जय श्री कृष्ण। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। சூப்பர். வெரி குட். வண்டர்ஃபுல். कविता जी जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो बुद्धिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। जय श्री कृष्ण। ध्रुவா இல்ல ध्रुव. ஜெயஜி ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. கவிதாஜி கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் சொல்றேன். தத்ர ஸ்ரீர் விஜய அந்த திர மேல ஒரு ஆகாத் கொடுங்க. ध्रुवा नीतिर्मतिर्मम. तत्र श्रीर्विजयो तत्र श्री तत्र श्रीर्विजयो ध्रुवा बुद्धिर्ध्रुवा ध्रुवा இல்ல ध्रुवा नीतिर्मतिर्मम। பியூட்டிஃபுல். थैंक यू सर। ஜெயஜி சொல்லுங்க. जय श्री कृष्ण सर। यत्र योगेश्वर कृष्णो तत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। பியூட்டிஃபுல் ஜி. அது தத்ர பார்த்தோ சொன்ன மாதிரி இருந்தது. எத்திர பார்த்தோ தான். सारी यत्र पार्थो यत्र ஆமா. Can I tell you?
சொல்லுங்களேன். சாரி. சஞ்சய உவாச்ச यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम. பியூட்டிஃபுல். சஞ்சய் வாட்ச இங்க வரல, அது வேற எங்கேயோ வந்தது. பட் சஞ்சய் தான் இதையும் சொல்லியிருக்காரு, அதுக்காக ஒத்துக்கிறேன். பியூட்டிஃபுல் ஜி. வேற எங்கேயும் தப்பு. राजी जी। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम. பியூட்டிஃபுல் ஜி. जय श्री Superb. कृष्ण. ஜெய் ஸ்ரீ रमा जी। உமாஜி சொல்லிட்டாங்கல்ல. சார் பாக்கி எல்லாருமே சொல்லிட்டோம் சார் இன்னைக்கு. யா யா यत्र Sorry. योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम. பியூட்டிஃபுல் ஜி. பர்ஃபெக்ட். நான் வெரி இனி நைஸ். சொல்லல. யார் சொல்லல? நான் சொல்றேன் சார். இந்த இது நான் சொல்லல இல்லைங்களா? வாசை இந்த இது பேசுறேன். சொல்லல. ஓ, இல்ல சரி லாஸ்ட் சொல்ல. நான் சொல்லணும் இல்லைங்களா? அது ரைட். ஒரு ஸ்லோகம் எல்லாரும் இன்னைக்கு சொல்லாமே பார்த்தேன். உங்களுக்கு சொல்லுங்க. நம்ம கிளாஸ் இந்த பாக்கி எல்லாரும் ஒண்ணு உங்களுக்கு இந்த லாஸ்ட் திட்டாம இருந்தா போறோம். வந்து சொல்லிடுறேன். ஓகே. சொல்லுங்க. அது ஒண்ணுமே यत्र பிரச்சனை இல்லை. योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र शीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम. கரெக்ட்டுங்களா சார்? பர்ஃபெக்ட் ஜி. வெரி குட். வண்டர்ஃபுல். வேற யாருக்காவது சொல்லணும்னு ஆசையா இருந்தா சொல்லுங்க. யாருக்கும் குறை சார் அந்த சாந்தி ஸ்லோகம் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சார் சொல்லுங்க. இந்த இந்த சாந்தி சாந்தி ஸ்லோகம் மந்திரம் சொல்லிட்டுமா? சார் இவங்க 2 பேர்ல இதுல ஒருத்தர் சொல்லுங்க. இல்ல சாந்தி ஸ்லோகம் சொல்லிட்டுமான்னு. சாந்தி ஸ்லோகமா? அது எல்லாருமே வேணா கூட்டா சொல்லிடலாம். இந்த பகவத்கீதை யாருக்காவது, வேற யாராவது இந்த ஸ்லோகம் யாருக்காவது சொல்லணுமா? நான் இன்னொரு தடவை சொல்றேன் சார். சொல்றேன் சார். அந்த டியூன் கரெக்டா வருதான்னு பாருங்க. அனுஜாஜியா சொல்லுங்க. यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम. பியூட்டிஃபுல் ஜி. மைத்லி ஜி சொல்லலாமா உங்களுக்கு? சொல்றேன் சார். சொல்லுங்க. यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम. நான் ஒரு தடவை சொல்லட்டுமா சார்? சொல்லுங்களேன். यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम. இப்ப சரியா சார்? இப்ப பர்ஃபெக்டா சொல்லிட்டேன். வெரி நைஸ். தேங்க்யூ சார். எல்லாரும் வேற யாருக்காவது குறை இல்லைன்னா எல்லாரும் சொல்லியாச்சுன்னா எல்லாரும் ஒரு வாட்டி வேணா சாந்தி மந்திரம் சொல்லலாம். சார் இந்த ஓ சாந்தி மந்திரம் தான் சார் சின்மயானந்தில எந்தவா இருந்தாலும் இதை சொல்லிதான் முடிப்பாங்க ஆ சார். கரெக்ட். அதான் நானும் யோசிச்சிருந்தேன். அதுக்காக இதை தேடி கண்டுபிடிச்சேன். ஓ தேடிட்டு அந்த நம்ம புக்லயே கிளாஸ்ல நம்ம இருக்குங்க. வெறும் ஸ்லோகம் சொல்றது சின்மயானந்த இல்லையே. புக்ல இருக்குங்க. அந்த ஸ்லோக புக்ல இது இருக்கு. சின்மயானந்த புக்ல. இல்ல நம்ம ஸ்லோகம் நம்ம கிளாஸ்ல என்ன ஒரு நம்மளோட பழக்கம் என்ன, வெறும் ஸ்லோகம் நம்ம எழுதுறது இல்ல, ஸ்லோகத்தோட மீனிங் ஓட தான் நம்ம எழுதுறோம். ஏன்னா நம்ம கிளாஸ்ல எப்போதுமே வெறும் ஸ்லோகம் இல்லை, அதோட மீனிங்கும் கத்துக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மீனிங் கத்துக்கிறதுக்காக அந்த மீனிங் தேடிந்தேன். அதை தேடிட்டு அதோட பிரமிப்புல கொஞ்சம் நேரம் லேட் ஆயிடுச்சு. அதனாலதான் கிளாஸ்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு லேட் ஆச்சு. அதனாலதான் இந்த பிரகாசமான சுஜாதா பத்தி இன்னைக்கு நம்ம பேசச்சு கிடைச்சது. எல்லாமே அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சந்தோஷமா இருக்காங்க. அதனாலதான் சார் கடைசியில ஓம் பூர்ணமதன்னு சொல்றாரு. நம்ம எல்லாரையும் சேர்த்து. ஓகேமா, எல்லாரும் சொல்லலாமா? ஒரு நிமிஷம். சொல்லலாம் ஜி சொல்லலாம். ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति। जय श्री कृष्ण। जय श्री कृष्णा Shri सर। Krishna. थैंक यू वेरी Thank you मच। so much, sir. थैंक यू सो मच सर। Thank you, sir. Thank you, Thank you, sir. thank you, Thank you very much. thank you. ಏನ್ ತರ್ಲ Jai Shri எல்லாருக்கும் thank Krishna, you. sir. ஜெய் ஸ்ரீ Emotional கிருஷ்ணா. class, sir. Nikki. Najama. Super, sir. Thank you ஜி, thank you ஜி, thank you ஜி. Thank you, கொஞ்சம் லேட் sir. ஆயிடுச்சு. Very good. 1.5 வருஷமா எங்களெல்லாம் வச்சு மேய்ச்சிட்டு இருந்திருக்கேன் சார். Congrats ரொம்ப for your சந்தோஷம். patience, your effort, your dedication. எல்லாரும் சேர்ந்து சொல்றதுனால கால் அழுக. पूर्णमेवावशिष्यते पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः। Thank you ஜி.